இப்போ என்ன பண்ணுறோம்னா ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். சாதா ப்ளவுஸு எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். பாருங்கள், ரொம்ப ஈஸியான முறையில் கற்றுக் கொடுக்க போகிறேன். எப்படின்னா, இன்ச்சி டேப்பு நம்ம எடுக்க தேவையில்லை, அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுக்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக கத்திரியும் பீஸ் கட்டி மட்டும் வச்சு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் சுலபமாக நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம கட்டிங்க்கு போகலாம். ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை பார்த்தீங்களா, இதுதான் ப்ளவுஸ் ஃபிட்டு. இப்படி இருக்குது. இப்போ நான் பிடிச்சிருக்கிற பகுதி கரைப்பகுதி. 2 கரைப்பகுதியாக நம்ம தனித்தனியாக இருக்கிறத ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே போட்டு அதை அப்படியே 2ஆக மடக்கிறேன். இப்படி 2ஆக மடக்கினா அந்த இடத்துல 4 தட்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இது வந்து 4 தட்டாக வந்துடும். இப்போ 4 தட்டாக வந்ததுக்கப்புறம் இதுதான் கை அளவு ப்ளவுஸு. இதில் பின்புற பகுதியை இப்படி பார்த்துக்குங்க, பின்புற மேலே போட்டுக்குங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, தையல் அடிக்க போகிறோம். எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணணும். இப்போ நம்ம தையல் தாங்கும்போது 1 இன்ச்சு வச்சா போதும், ஏன்னா 2 மடக்கு மடக்க போகிறோம். அதே 1.5 இன்ச்சு வச்சோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு கொஞ்சம் பட்டையாக வச்சு நம்ம எண்ட் பண்ணுறதுக்காக அது தேவைப்படும். இப்போ மிஷின் தையலுங்கிறதுனால 1 இன்ச்சு வச்சு நம்ம வெட்டினா போதும். பாருங்கள், இந்த இடத்துல 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஒரு இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் அந்த அளவு ஜாக்கெட்டை அந்த 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து கைக்கு இப்படி வச்சு நல்லா நெய் விட்டு இப்படி பார்த்துக்கிறோம். இப்போ போட்டோன்னே கைப்பகுதி வருது பார்த்தீங்களா, மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டு, அந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னு கேட்டால் தையலுக்காக உங்களுக்கு வேணும். நம்ம கரெக்டாக அந்த எட்ஜிலே நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம தைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா 1/2 இன்ச்சு குறைஞ்சி போயிடும் கை நீளம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து இந்த அளவுக்கு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஆம்கோல்கிட்ட அந்த 1/2 இன்ச்சு வச்சு நம்ம இந்த பக்கம் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது அதே சென்டர்லேயே வந்து நம்ம 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவோம். இப்போ கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கை நீளம் 1 இன்ச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ 1 இன்ச்சு நீளம் கொடுங்கும் போது நம்ம கொடுக்கணும். அப்போ நம்ம இந்த 1/2 இன்ச்சு வச்சு பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு இன்ச்சு நம்ம கூட்டிக்கிறோம். அப்புறம் இந்த பக்கம் நம்ம 1/2 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு இன்ச்சு கூட்டிக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி எங்கே 1/2 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து 1 இன்ச்சு வச்சு கூட்டிக்கிறோம் சென்டர்லேருந்து. இப்போ அப்படியே வளைவு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ கை லூஸ் அளவு எடுக்க போகிறேன். இப்போ அப்படியே போட்டு கொஞ்சம் கை மேலே ஏற்றி இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்சு துணி இருக்குது, அது இருக்கட்டும். ஏன்னா உள்ளார வந்து 3 தேல் 4 தேல் நம்ம போடுறதுக்காக நம்ம வச்சுருக்க போகிறோம். அப்புறம் இந்த பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி போட்டுக்கிறோம். அதை ஒரு 1.5 இன்ச்சு வச்சு நம்ம கிராஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? அது 1.5 இன்ச்சு வச்சு நம்ம கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட்டிங்க்கு போகலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு கட்டிங் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 1/2 இன்ச்சு வச்சு வெட்டணும், அங்கேருந்து 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். அதே மாதிரி 1 இன்ச்சு கேட்டாங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு வச்சு நம்ம 2 பக்கமும் எக்ஸ்டெண்ட் படுத்திருக்கிறோம். இப்போ நம்ம அளவு ஜாக்கெட்லேருந்து 1 இன்ச்சு சேர்த்து உங்களுக்கு வந்துடும், தையலுக்கு போக 1 இன்ச்சு சேர்த்து வந்துடும் கேட்டது. இப்போ நம்ம கட் பண்ணலாம். இப்போ இது வேஸ்ட் பிட்டு. அப்புறம் இந்த இடத்துல நம்ம மடித்து தைக்கிறதுக்கு அளவு மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு சக்கா வெட்டிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஒரு சக்கா வெட்டிக்கிறோம். அது தையல் மெஷர்மெண்ட்டு, ஏன்னா அது லூஸோட அளவு. அதுக்கடுத்தது இந்த இடத்துல
ஒரு 3/4 இன்ச்சு வச்சு நம்ம கிராஸ் பண்ணி ஆம்கோலில் அந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வச்சு நம்ம பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா அது வந்து நம்ம முன்பகுதிக்கு ஒரு 3/4 இன்ச்சு வச்சு வெட்டணும்னா இந்த இடம் லூஸ் வராமல் இருக்கும், நல்லா உள்ள தள்ளி போகும். அதுக்காக தான் நம்ம அதை பண்ணுறோம். அதை நம்ம வெட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் மேடான பகுதி அது வந்து பின்பக்கம் வந்துடும், இந்த பக்கம் பள்ளமான பகுதி. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா முன்பகுதி. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கை வெட்டி எடுத்தாச்சு, இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது பேக் தட்டு வெட்டணும். இப்போ பேக் தட்டு எப்படி வெட்ட போகிறோம் அப்படின்னோம்னா, இப்போ பார்த்தீங்களா இதை கை நம்ம வெட்டிட்டோம். இப்போ அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் இப்படி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இந்த இடத்துல பிசுறு இருந்தால் கட் பண்ணிக்கலாம். பிசுறு இல்லை அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ இதில் பிசுறு இல்லை, பிசுறு இருந்தால் நம்ம அந்த பிசுறெல்லாம் ஒதுக்கிட்டு இப்போ நல்லா நெய் விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இந்த இடத்துல வந்து 1.5 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணணும் நீளத்துக்கு. எதுக்காக அப்படின்னா முதுகுக்கு மடித்து தைக்க 1/2 இன்ச்சு மடிக்கிறதுக்கும் கொஞ்சம் பட்டையாக தைக்கிறதுக்கு 1 இன்ச்சும் மொத்தம் 1.5 இன்ச்சு. ஒன்றரை வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது இப்போ இந்த பேக் தட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, இப்போ இதை பார்த்தீங்களா அது அளவு ஜாக்கெட்டு, இதை பேக் தட்டு. இது வந்து முன் தட்டு, தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அது முன் தட்டு, இது பேக் தட்டு. இப்போ இந்த பேக் தட்டை மேலே ஷோல்டரில் அப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி அப்படியே மடக்க போகிறோம். மடக்குனா இப்படி வந்துடும். இப்போ நல்லா நீவி விட்டு அந்த இடத்துல அப்படியே ஆஸ்பட போகிறோம். பார்த்தீங்களா, எந்த ஒரு டேப் இல்லை, ஸ்கேல் இல்லை, அப்படியே நம்ம அப்படியே துணியே வச்சனால நீவி நம்ம மார்க் பண்ண போகிறோம். நல்லா சுருக்கம்லாம் இருந்தால் எடுத்து விட்டுக்குங்க. ஏன்னா அந்த சுருக்கு எடுக்கலை அப்படின்னா அளவு மெஷர்மெண்ட்டு குறைஞ்சிடும். அதில் எப்படி ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு உங்களுக்கு சுருக்கு இருந்துருக்கு அப்படி நம்ம அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னோம்னா அளவு குறைஞ்சி போயிடும். நல்லா நீவி விட்டு அந்த சுருக்கலாம். அயன் பாக்ஸ் இருந்தால் நீங்கள் அயன் பாக்ஸ் போட்டு அயன் பண்ணி கொடுக்க சொல்லலாம் கஸ்டமரை, துணி கொடுக்குறவங்ககிட்ட. இப்போ நான் அயன் பண்ணிலாம் நான் தைக்க போகிறதில்ல. ஏன்னு கேட்டால் நம்ம அதை கட் பண்ண போகிறோம், தைக்க போகிறோம், அயன் பண்ணி ஊக்கட்டி கொடுக்க போகிறோம். அப்படியே தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்களோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் கொஞ்சம் ஈஸியான முறையில் செய்கிறதுக்காக தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அது நீங்கள் வந்து வேலை கற்றுட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் அயன் பண்ணி கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது உங்களோட வேலை வாய்ப்பாடு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா, இப்போ நான் அந்த மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம வச்சு நம்ம கட் பண்ணணும். ஆனால் இப்போ நான் அப்படி கட் பண்ண போகிறதில்ல. என்ன எதனால் அப்படின்னா, கஸ்டமரு கொஞ்சம் இறக்கம் கேட்டிருக்காங்க, ஒரு 1 இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க. அந்த 1 இன்ச்சு விட்டு தான் நான் வந்து இங்கே 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டேன். அதுலேருந்து 1 இன்ச்சு வச்சு தான் நான் மார்க் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னா கஸ்டமர் கேட்டதுனால வச்சு நான் மார்க் பண்ண போகிறேன். இல்லை அப்படின்னா அந்த அந்த 1.5 இன்ச்சிலே நம்ம மார்க் பண்ண இடத்துலேயே நம்ம ஆசை போட்டுக்கலாம். ஓகேங்களா? நல்லா நெய் விட்டு கழுத்து ரவுண்ட்லாம் அப்படியே நல்லா வர மாதிரி அழகாக வர மாதிரி நல்லா இழுத்து நெய் விட்டு அமுத்தி இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ அங்கே நான் 1 இன்ச்சு விட்டோம் பார்த்தீங்களா. இப்போ அங்கே ஆஸ் போட்டதுக்கப்புறம் கழுத்துக்கிட்ட வரும்போது ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கணும். எதுக்காக அப்படின்னா தையலுக்காக. அதேமாரி இந்த ரவுண்டிங் வரும்போது 1/2 இன்ச்சு விட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த 1/2 இன்ச்சு விட்டு ரவுண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ மேலே பகுதி பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது. இந்த பகுதி ஜாயிண்ட் வரும். அதுக்கு 1/2 இன்ச்சு நம்ம விட்டு தான் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம தையல் போட போகிறோம். அது நம்ம அதே அளவில் நம்ம மார்க் பண்ணுறோம்னா இறக்கம் குறைஞ்சி போயிடும். அதனால் அதுக்கு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம பண்ண போகிறோம். அதேமாதிரி அந்த கை பகுதிக்கும் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு ஆம்கோல் சுற்றளவு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட போகிறோம். அப்புறம் நல்லா அப்படி இழுத்து பிடிச்சி நீ விட்டு இப்போ கீழே ஜாயிண்ட்லேருந்து மேலே ஆம்கோல் வரைக்கும் என்ன பண்ண போகிறோம், நம்ம கைக்கு வெட்டணும் பார்த்தீங்களா 1.5 இன்ச்சு வச்சு, அது மாதிரி இங்கே மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு 1.5 இன்ச்சு நீளத்துக்கு எடுத்து விட்டு அந்த 1.5 இன்ச்சிலேருந்து அப்படியே நெட்டுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா இது வந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஒரு 4-5 தையல்
வேணுங்கிற தையல் நம்ம போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த தையல் நம்ம போட்டுக்கலாம். அது ஒரு 1.5 இன்ச்சு விட்டால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ ரவுண்டு வர பகுதிக்கு சென்டராக பிடிச்சி அப்படியே திருப்பி அந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு விட்டு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணும்போது அப்படியே நம்ம ரவுண்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த பகுதி தையல் வருது பார்த்தீங்களா, ஆம்கோல்கிட்ட சுற்றளவு, அதுக்கு அந்த இடம் நம்ம மார்க் பண்ணுறோம். ஏன்னா அந்த இடம் நம்ம ஜக்கா வெட்டிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு அளவு தெரியும், அது டக்குன்னு நம்ம தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அளவு ஜாக்கெட்டை பிடிச்சி நம்ம தைச்சிட்டு இருக்கணும். அதனால் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டு ஒரு ஜக்கா வெட்டி விட்டோம்னு வைங்க, அப்படி நம்ம அப்படியே ஈஸியாக படப்பட்டு நம்ம தைச்சிடலாம். இப்போ மார்க் பண்ணி முடிச்சாச்சு, கட்டிங் போட போகிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 1.5 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஜக்கா. ஆம்கோல்ட்ட ஒரு 1.5 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அது ஒரு ஜக்கா. இப்போ இது நம்ம கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பேக் தட்டு இது இந்த பகுதி வந்து கை, இந்த பகுதி வந்து கழுத்து. இப்படி விரிச்சிங்க அப்படின்னா பார்த்தீங்களா வந்துருச்சு. பார்த்தீங்களா பேக் தட்டு அழகாக வந்துருச்சு. பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ இதை நான் அப்படியே மடக்கி வச்சுட்டு அடுத்தது முன் தட்டு வெட்டணும். பாருங்கள், இப்போ இப்படி இது ஆம்கோல் கை ரவுண்டு வெட்டும் பார்த்தீங்களா, அந்த பகுதி இப்போ நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அளவு ஜாக்கெட்டை பார்க்கணும். கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங்காக அப்படிங்கும்போது கிராஸ் கட்டிங்காக என்ன பண்ணணும், நம்ம இப்படி கிராஸில் வச்சு நம்ம மார்க் பண்ணணும். இந்த வாட்டத்தில் சரிங்களா, கரை இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் வெட்டுப்பது இப்படி இந்த வாட்டத்தில் நேராக வச்சு இப்படி நம்ம வெட்டணும். அதே நேர் கட்டிங்காக இருந்தால் இப்படி வச்சு இதில் நான் திருப்பி போட்டு இந்த வாட்டத்துலேருந்து நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அளவு ஜாக்கெட்டை பார்த்துக்குவோம். அளவு ஜாக்கெட்டில் எப்படி இருக்குன்னா கிராஸ் கட்டிங் இருக்குது, அதே மாதிரி முன்னாடி பாக்கெழுத்து போட்டிருக்காங்க, அதே டைப்பில் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? பின்னாடி ரவுண்டு, முன்னாடி டைப்பில் இருக்குது. இப்போ கிராஸ் கட்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம இந்த கிராஸ் கட்டிங் நான் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கை பகுதி இதை அப்படி போட்டு கிராஸ் அப்படி போட்டு அந்த அளவு ஜாக்கெட் அப்படி எடுத்து நல்லா மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இப்படி நல்லா நீவி இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே அந்த கிராஸ்லேயே நம்ம வந்து ஆஸ் போட வேண்டியதான். ஓகேங்களா? இது வந்து இப்போ கழுத்து பகுதிக்கு அரைஞ்சி வச்சு வெட்ட போகிறேன், மார்க் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த பக்கம் அரைஞ்சி அந்த பக்கம் அரைஞ்சி மேலே ஒரு அரைஞ்சி. இப்போ இந்த பாக்கழுத்துன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு அரைஞ்சி வச்சு நம்ம அப்படியே நீளமாக பண்ணுறோம். அப்படியே கீழே போய் அப்புறம் நம்ம ஊக்குப்பகுதி வரைக்கும் ஒரு அரைஞ்சி. இப்போ ஆம்கோல் பகுதிக்கு நம்ம நல்லா நெய் விட்டு அதில் ஒரு அரைஞ்சி வச்சு நம்ம 1.5 இன்ச்சு நீளத்துக்கு எடுக்க போகிறோம். 1.5 இன்ச்சு நீளத்துக்கு எடுத்தாச்சு தையலுக்கு வர்றதுக்காக. அப்புறம் அப்படியே நம்ம அமுத்தி பிடிச்சி கை சுற்றளவு ரவுண்டு வர்றதுக்காக அதை அப்படியே ஒரு அரைஞ்சி வச்சு எக்ஸ்ட்ரா தையல் வந்து நம்ம மார்க் பண்ணி ரவுண்டு எடுத்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து எதனா போகிறோம், அப்படியே ஊக் பீஸ் அப்படியே பிடிச்சி அப்படியே கிராஸில் இப்படி நீளமாக. ஓகேங்களா? அது வந்து நம்ம ஒரு அரைஞ்சி வச்சு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, ஆம்கோல்லேருந்து கீழே அந்த பட்டி பகுதி வரைக்கும் அங்கே மேலே அரைஞ்சி கீழே அரைஞ்சி வச்சு விட்டுட்டு ஒரு மார்க்கிங். இப்போ நம்ம சென்டரில் டக்கு வருது பார்த்தீங்களா, அந்த டக்கு பகுதியை அப்படியே சென்டராக பிடிச்சி மேலே ஷோல்டர்லேருந்து அரைஞ்சி வச்சு கீழே விட்டுட்டு இந்த அரைஞ்சிக்கு நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, ஏற்கனவே கஸ்டமர் கொஞ்சம் ஒரு இன்ச்சு கேட்டிருக்காங்க. அப்போ முன்பகுதியும் நம்ம இறக்குனா தான் பின்பகுதி நம்மளால் இறக்க முடியும். அப்படி இல்லைன்னா பட்டியை பெருசு பண்ணணும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் இறக்கிறங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 1 இன்ச்சு வச்சு நம்ம கீழே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ண போகிறோம்.
அதே மாதிரி பட்டு பகுதி அங்கேருந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இவங்க கேட்குறதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு அளவு ஜாக்கெட்டை பார்த்துட்டு எவ்வளோ துணி கொடுக்குறாங்க பார்த்துட்டு தான் நம்ம இந்த 1 இன்ச்சு வச்சு நம்மளாம் கணிச்சு தான் வெட்டணும். அவங்க கேட்டாங்கிறக்கோசம் நம்ம வெட்டிடவும் முடியாது. ஏன்னு கேட்டால் அளவுக்கு பத்தலை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா துணி போடுற மாதிரி ஆகி போயிடும், வாங்கிட்டு வந்து போடுற மாதிரி ஆகிடும், நம்ம கை காசு போட்டு வெட்டுற மாதிரி ஆகி போயிடும், ஒவ்வொரு கலர் துணிக்கும் நம்ம போடுற மாதிரி ஆகி போயிடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மார்க்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த முன்பகுதியிலேருந்து நான் 1 இன்ச்சு வச்சு தான் உங்களுக்கு இப்போ மார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னு கேட்டால் அப்போனா தான் நான் பின்பகுதிக்கு 1 இன்ச்சு வச்சு நான் இப்போ மார்க் பண்ணி வெட்டி எடுத்துட்டேன். அதனால் அதேமாதிரி இப்போ நம்ம முன்தட்டுக்கு வெட்டும் போதும் 1 இன்ச்சு இறக்க வைக்கணும். அப்படி வைக்கல அப்படின்னா அளவு பின்னாடி உங்களுக்கு வராது, ஷோல்டர்லாம் அளவு மாறும். மேலே இந்த ஜாயிண்ட் வருது பார்த்தீங்கன்னா, அந்த ஜாயிண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இங்கே கீழே இறக்காமல் நம்ம வெட்டும் போது இங்கே மேலே இருக்க வேண்டிய ஜாயிண்ட்டு கீழே வந்துடும். அந்த பேக் தட்டு இப்படி இழுத்துக்கிட்டு அந்த ஜாயிண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே சென்டராக இருக்க வேண்டிய ஜாயிண்ட் இங்கே கீழே வந்துடும். இதுதான் காரணம். இறக்கம் கேட்குறாங்கன்ட்டு நம்ம வெட்டினதுக்கப்புறம் இப்படி வைக்காமல் நம்ம வெட்டிக்கிட்டோம் அப்படின்னோம்னா இதுதான் காரணம். இப்போ நம்ம கட் பண்ணலாம். கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அளவு மெஷர்மெண்ட்டு நம்ம பார்க்கணும். இந்த பேக் தட்டு வெட்டணும் பார்த்தீங்களா, அந்த ஷோல்டரோட அளவு இப்போ நம்ம வெட்ட போகிற அளவு கணக்காக இருக்கா இல்லைன்னா ஒருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா இது முன்ன பின்ன வந்துருச்சு அப்படின்னா இதுவும் மெஷர்மெண்ட்டும் மாறிடும். இப்படி வச்சு பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்படி வச்சு பார்த்துட்டேன், கணக்காக இருக்குது. இப்போ நான் மார்க் பண்ணது 2 பீஸுமே கணக்காக இருக்குது. ஓகே, பார்த்தீங்களா? இதுதான் இந்த பகுதி வந்து பாக்களுக்கு, இந்த பக்கம் கை ரவுண்டு, இது முன்தட்டு, கீழே பட்டி வர டக் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பீஸு. இப்போ இந்த இடத்துல மார்க்கிங் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி இறக்கம் கேட்டாங்கன்னதுக்கோசரம் நான் எக்ஸ்ட்ரா வச்சு நான் துணி வச்சு வெட்டியிருக்கேன். அதுதான் உங்களுக்கு இந்த மார்க்கிங் உங்களுக்கு தெரியுது. நம்ம தைக்கும் போது அது உள்ளே போகிற மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். ஏன்னா வெளியே வரும்போது தைச்சிங்கன்னா அந்த மார்க்கிங்கு வெளியில் தான் தெரியும். அப்புறம் அது தண்ணியில் போட்டு துவைக்கும் தண்ணிக்கும் அது அழியாமல் தான் இருக்கும். அதனால் உள்ளே போகிற போது தைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், வெளிப்பகுதியில் ஒன்றும் தெரியாது. இப்போ முன்தட்டு வெட்டி எடுத்தாச்சு, இதை எடுத்து வச்சுருவோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பட்டி வெட்டுறோம். முன்னாடி கப்பு வருது பார்த்தீங்களா, இந்த 2 பகுதிக்கு பட்டி, அதை நம்ம வெட்டணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த பீஸு, இந்த கரை பீஸு மேலே இருக்குது, இந்த பீஸ் இப்படி இருக்குது. இந்த கரை பீஸில் தான் நம்ம வந்து பட்டி எடுக்க போகிறோம். இந்த இடம் ஜாயிண்ட்டு இல்லாமல் அப்படியே ஒரு ரவுண்டிங்காக ஒரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீஸில் தான் கழுத்துக்கு நம்ம எடுக்கணும். அதை நம்ம தனியாக வெட்டி எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இது வந்து கழுத்துக்கு எடுக்கிற பீஸு பாருங்கள். இப்போ நம்ம பட்டி எடுக்கிறோம், அளவு ஜாயிண்ட் எடுத்து பார்த்தீங்களா, இதுதான் பட்டி. தைச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ நான் வீடியோவில் காட்டுறது பாருங்கள். தெரியுதுங்களா? இதுதான் பட்டி. இந்த பட்டியை நம்ம அப்படியே ஆஸ் போட்டு இந்த பக்கம் சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு, அந்த மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பக்கம் தையல், அந்த பக்கம் தையல், இந்த பக்கம் நம்ம பீஸ் போட்டு தைக்கிறது, கட்டி பீஸ் போடுறது, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு விட்டுட்டு நீவி விட்டு நீளத்துக்கு பட்டியோட நீளம் எவ்வளோ இருக்கோ அந்த நீளத்தில் வச்சு ஒரு மார்க்கிங். இந்த பக்கம் அரைஞ்சி அந்த பக்கம் அரைஞ்சி விட்ட மாதிரி இங்கே அரைஞ்சி வச்சு விட்டுக்குங்க. அப்புறம் சென்டர் அந்த வளைய வர்றதுக்காக சென்டர் இப்படி பிடிச்சி பாருங்க, நல்லா சுருக்கு இருந்தால் சுருக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்படி வச்சு மேலே
ஒரு அரைஞ்சி கீழே அரைஞ்சி வச்சு விட்டுட்டு அப்படியே பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அளவு ஜாக்கெட்டில் இருக்கிற ரவுண்டிங் அப்படியே வந்துடும். நம்ம வந்து ரவுண்ட் பண்ணுங்கிறது இல்லை. அந்த கப்பு வளைவாக வருது பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அளவில் எப்படி இருக்கோ அப்படியே வந்துடும். நம்ம எதாவது பண்ணோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்டும் மாறும். அதனால் இருக்கிறபடி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பிசர் இருக்குது, பிசர் எடுத்துட்டேன். இது பட்டி, ஓகேங்களா. இதில் இந்த ஊக்கு பீஸு, காஜா பீஸு, இந்த மிச்சம் உழுகுது, இந்த துணியில் எடுத்துக்கலாம். இதில் உழுகலை அப்படின்னா இந்த துணியிலேருந்து நம்ம கிராஸில் வச்சு நம்ம கழுத்துக்கு வெட்டி எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் மிச்சம் உழுகும். கிராஸில் எடுத்ததுக்கப்புறம் அந்த பீஸை வந்து நம்ம ஊக்கு பீஸுக்கு பயன்படுத்திக்கணும், ஓகேங்களா. எந்த துணியும் தைச்சி முடிக்கும் துணிக்கும் தூக்கி போட்டக்கூடாது. வேலையை ஃபினிஷ் பண்ணி துணிக்கும் ஒரு பிட்டு கூட அக்கடை விட்டு நவரக்கூடாது, ஓகேங்களா. இப்போ இது பட்டி இது வந்து ஊப்பட்டி காஜா பட்டிக்கு நம்ம இது வச்சுக்குவோம். இது வந்து பட்டி பீஸு. இப்போ இதுக்கு அடிஷனலாக பட்டி நம்ம போடணும். முன்ன பின்ன வரல அப்படின்னா நம்ம வேறு கலர் துணி தான் போட்டாகணும். இப்போ இதில் துணியில் வந்திருக்குது, அதனால் இன்னொரு பீஸு நம்ம இதிலேயே எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அதைவே நம்ம மேலே புதுசாக பாஸ்போர்ட் எடுத்துக்கிறோம். பார்த்தீங்களா, இது மிச்சம் துணி தான். இந்த மிச்ச துணியை நம்ம பட்டி பீஸுக்கு எதாவது பத்தலை அப்படின்னா அப்படி இடையில வரும்போது நம்ம ஏதோ ஒரு ஜாக்கெட்டுக்கு உழுகும் போது நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் 4 பீஸ் வந்துச்சு. இதில் 2 பீஸு, இதில் 2 பீஸு வந்துச்சு. மொத்தம் 4 பீஸ் இருக்குது. இந்த 4 பீஸில் முன்பக்கம் பின்பக்கம் உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா. இப்போ இது மொத்தமாக இருக்காது, பட்டி ஸ்டிப்பாக வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட துணி இருந்தால் போட்டு தைச்சிக்கலாம். சப்போஸ் துணி இல்லை அப்படின்னா கஸ்டமர்கிட்ட தான் நம்ம கேட்கணும், ஓகேங்களா. இந்த பட்டிக்கோசரம் நம்ம விலை கொடுத்தெல்லாம் வாங்கி போட முடியாது. நம்மக்கிட்ட இருந்தால் போடலாம். சப்போஸ் நம்மகிட்ட இருக்கிற துணி இல்லைங்க, உங்களுக்கு சாயம் விட்டோம், டிசைன் துணியாக இருக்குது, கலர் கலராக தெரியுது அப்படின்னு சொல்கிற மாதிரி கஸ்டமர் தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட தான் கேட்டு நம்ம வாங்கணும். இதுக்கோசரம் நம்ம விலை கொடுத்தாலும் நம்ம வாங்க முடியாது. நம்ம வாங்குகிற கூலிக்கு நம்ம இது துணி வாங்கி போடணும் அப்படின்னா குறைஞ்சது சில துணிக்கு 40, 35 இவ்வளோ பிடிக்கும். சில துணிக்கு 20, 25 பாயிண்ட் பக்கம் பிடிக்கும். அவ்வளோ துணிக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வாங்கிலாம் போட முடியாது. கலர் கலராக வாங்கிலாம் நம்ம போட முடியாது. சில பேர் அதே கலரில் போடுங்க அப்படிம்பாங்க, அதுவும் நம்மளால் முடியாது. அதனால் கஸ்டமரையே தான் நம்ம கேட்டுக்கணுமே தவிர நம்ம வாங்கி போய் சரிங்க வேலை கொடுக்குறாங்கன்னு சரிங்கன்னு சொல்லி நம்ம பண்ணக்கூடாது. பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு துணியை போடவும் கூடாது, ஓகேங்களா. அப்படி போடுற மாதிரி இருந்தால் நமக்கு கை காசு தான் நட்டமாகும். ஏன்னா வாங்குகிற கூலி அந்த துணி வாங்குறதுக்கும் அதில் கால்வாசி போயிடும். அப்போ போயிடுச்சு அப்படின்னா பத்தாது. இப்போ பெரிய பெரிய கடையிலலாம் வந்து ஓகே எப்படி கொடுத்தாலும் செஞ்சிடுவாங்க. ஏன்னா அவங்க நம்ம வாங்குகிற கூலியை விட அவங்க 4 மடங்கு கூலி வாங்குவாங்க பெரிய பெரிய கடையில், ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம ஒரு 150 ரூபா கூலி வாங்குகிறோம் அப்படின்னோம்னா ஒரு ப்ளைன் ப்ளவுஸுக்கு பெரிய பெரிய கடைங்களாம் போனீங்க அப்படின்னா 500 ரூபா வாங்குவாங்க. 500 ரூபா எங்கே இருக்குது, நம்ம 150 ரூபா எங்கே இருக்குது, பார்த்தீங்களா. 3 மடங்கு ஜாஸ்தி. ஜாக்கெட்டுக்கு கூலி வந்து 3 மடங்கு ஜாஸ்தி. ஒரு 150 ரூபா ஜாக்கெட்டு வாங்குகிற கூலியை 500 ரூபா கட்டாயமாக வாங்குவாங்க. அவங்க இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க, கஸ்டமர்கிட்ட துணி கொடுங்கன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அவங்களே பீஸு வச்சுருப்பாங்க கலர் கலராக, இல்லை வாங்கி கூட போட்டுக்குவாங்க. ஏன்னா ஒரு ஜாக்கெட்டுக்கு எவ்வளோ மேட்சை நம்ம வாங்கி அவங்க போட்டுக்குவாங்க, ஓகேங்களா. ஏன்னா அதுக்கு அவங்க கூலியிலேயே ஏற்கனவே அதிக கூலியாக தான் வாங்குறாங்க, அதனால் வந்து வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி அவங்க கடையிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முது பகுதிக்கு நம்ம மிஷின் தையல் நம்ம போடுறோம், அவங்க எம் பண்ணி கொடுப்பாங்க, ஓகேங்களா. எல்லாத்துக்குமே வந்து எம்மிங் தான் வரும். அதனால் வந்து கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் வாங்குற மாதிரி வாங்குவாங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, கூலியும் அதிகமாக வாங்கிக்குவாங்க, ஓகேங்களா. இப்போ அதே நம்மக்கிட்ட வந்து கேட்கும்போது என்னம்பாங்க, நம்ம கூலி ஏற்க முடியும் 150 ரூபா தான் கூலி வாங்குவோம். அப்படி வாங்கும்போது ஏங்க நாங்கள் அந்த கடையில் கொடுத்தோம், இப்போ நீங்கள்
இந்த வேலையெல்லாம் செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க, கழுத்துக்கு எம்மிங்க, முதுகுக்கு எம்மிங்க, கைக்கு எம்மிங்க, அப்புறம் பித்தாளை ஊக்கு போட்டாங்க, அப்புறம் ஊக்குக்கு கொக்கி போட்டாங்க, அதுக்கு தனியாக போட்டாங்க அப்படின்னு சில கஸ்டமர்லாம் கேள்வி எழுப்பு கேட்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க 500 ரூபா கொடுத்து தைச்சிருப்பாங்க. நம்மக்கிட்ட 150 ரூபா கொடுத்து வாங்கி தைக்கும் போது நம்ம இந்த வேலையில் செய்ய முடியாது. ஏன்னா வாங்குகிற கூலியே கம்மி தான். ஓகேங்களா? ஒரு ஜாக்கெட்டுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் கட் பண்ணி தைச்சி ஊக்கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஜாக்கெட்டுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். சரியாக 1.5 மணி நேரம் ஆகும். பெருமைக்கு நம்ம சொல்லிக்கலாம் 1 மணி நேரத்தில் தைக்கிறேன், அரை மணி நேரத்தில் தைக்கிறேன் அப்படின்னு. தைக்கிறதுக்கு மட்டுமே 3/4 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? கட்டிங் பண்ணுறதுக்கு 1/4 மணி நேரம், தைக்கிறதுக்கு 3/4 மணி நேரம், ஆக மொத்தம் 1 மணி நேரம் அதுக்கே போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது எம்மிங் பண்ணி ஊக்கட்டணும். அதுக்கே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஓடிடும். அப்போ 1.5 மணி நேரம் ஆயிடும். அது கழுத்துக்கு எம்மிங்க, எல்லாத்துக்கும் எம்மிங் போகிற மாதிரி இருந்ததுன்னா அது இன்னொரு 1/4 மணி நேரம் சேர்த்தி தான் ஆகும். அது நமக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்மிங்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. வெளியில் கொடுத்து வாங்கிக்குவாங்க. ஜாக்கெட்டுக்கு இந்தாங்க இதுக்கு இவ்வளோ ரூபா வச்சுக்கோங்க, எனக்கு எம்பனு ஊக்கட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வெளியில் கொடுத்து வாங்கிக்குவாங்க. கஸ்டமர்கிட்ட ஒரு 500 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா வெளியில் கொடுத்து வாங்கினா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தொகையை கொடுத்து வாங்கிக்குவாங்கன்னா அது அவங்களோட வேலை பயப்படும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இத்தனை வேலையை அவங்க செய்கிறாங்கன்னா ஒரு ஜாக்கெட்டுக்கு தைச்சி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஜாக்கெட் அவங்க தைக்க முடியும் அப்படின்னா ஒரு 4 ஜாக்கெட்டு. ஓகேங்களா? இப்போ சாதா ஜாக்கெட் தைக்கிறாங்க அப்படின்னா எம்மிங் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா 4 ஜாக்கெட்டுக்கு மேலே தைக்க முடியாது. இப்போ 4 ஜாக்கெட்டுங்கும் போது என்னாச்சு அப்போ உங்களுக்கு 2000 ரூபா ஆச்சு. 500 ரூபா அவங்க கூலி வாங்குறாங்கன்னா 2000 ரூபா ஆச்சு. அவங்களுக்கு அது பத்தாது. ஏன்னா அவங்க பெரிய பெரிய இடத்துல தான் கடை வச்சுருப்பாங்க, வாடகை அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்க வெளியில் கொடுத்து வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 10 ஜாக்கெட்டு தைச்சா தான் அவங்களுக்கு கட்டுப்படியாகும். 10 ஜாக்கெட்டு தைக்கிறதுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? ஒரு ஜாக்கெட்டுக்கு 500 ரூபா போச்சுன்னா 10 ஜாக்கெட்டுக்கு எவ்வளோ ஆச்சு கணக்கு போட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா ஆச்சு. அந்த 5000 ரூபாவில் தான் கடை வாடகை, கரண்டு பில்லு, அதுக்கப்புறம் இந்த சம்பளத்துக்கு ஆள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளத்துக்கு கூலி கொடுக்கணும், இந்த எம்மிங் மணி கட்டி கொடுக்குறதுக்குலாம் அவங்களுக்கு கூலி கொடுக்கணும், அவங்க பெட்ரோல் போட்டு வரணும், இதெல்லாம் எடுக்கணும். அப்போ ஆக மொத்தம் அவங்க ஒரு 10 ஜாக்கெட் தைச்சா தான் அவங்களுக்கு அந்த இடத்துல கட்டுப்படியாகும் அவங்களோட வேலைக்கு. இப்போ நம்ம ஒரு சிம்பிளான இடத்துல கடை வச்சுருக்குறோம், நம்ம கூலி தான் கம்மியாக வாங்குறோம் அப்படின்னு இந்த வேலையெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. ஓகேங்களா? அப்போ நம்மளும் அவங்க 10 ஜாக்கெட் தைக்கிற மாதிரி நம்மளும் 10 ஜாக்கெட்டு நம்ம தைக்கணும். தைச்சோம்னா தான் நமக்கும் கட்டுப்படியாகணும். ஓகேங்களா? ஆனால் நம்ம வெளியில் கொடுத்தலாம் நம்ம கொக்கி கட்டுறதுக்குலாம் நம்ம பண்ண முடியாது. ஏதோ ஒரு நோம்பி அவசரத்துக்கு நம்ம பண்ணலாம். இல்லை நமக்கு வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க கட்டி கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதேமாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம வாங்குகிற கூலிக்கு வெளியில் கொடுத்துலாம் பண்ண முடியாது. அப்போ நம்மளாக தான் கட்டி ஆகணும். அப்போ நம்மளாக கட்டும் போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை ஜாக்கெட் தைக்க முடியுங்கிறீங்க? 6 ஜாக்கெட் ஊக்கட்டி எல்லாம் பண்ணி கொடுக்க 6 ஜாக்கெட்டு தான் நம்மளால் தைக்க முடியும். ஏன்னா நம்ம பேக் எம்மிங் கிடையாது. சிலதுக்கெலாம் எம்மிங் வேண்டாங்க, கொக்கி தாங்க வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். கஸ்டமர் எப்படிங்க அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் இழுத்துக்கும். ஓகேங்களா? அப்படிங்கும்போது இதெல்லாம் யோசனை பண்ணி வேலையை செய்யுங்க. இப்போ நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துட்டேன். இது ஸ்டிப்பாக இருக்கிறதுக்கு நம்ம வேறு துணி போடணும். ஓகேங்களா? அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா? எதை நான் சொல்லி அருவை போடுறதுக்கு நினச்சிக்காதீங்க. இதோட வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது கஸ்டமர் இவங்க ஒரு கஸ்டமர் மட்டும் 5 ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த 5 ஜாக்கெட்டுக்கும் நான் கட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஜாக்கெட்டு நான் மார்க் போட்டு எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது 4 ஜாக்கெட் இருக்குது. இந்த 4 ஜாக்கெட்டும் ஒட்டுக்கா போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது எப்படின்னா இதுவே நம்ம மேலே ஆசை போட்டுக்கலாம், அது ஒட்டுக்கா போட்டுக்கலாம். இது எப்படி நம்ம வச்சு வெட்டணுமோ அதை அப்படியே போட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே தான் லைனிங் ஜாக்கெட் தைக்கிறது. பார்த்தீங்கன்னா இது மேலே போட்டு கட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா லைனிங் ஜாக்கெட் தைக்கும் போது புடவையை நம்ம கரை எந்த பகுதி வேணுமோ அந்த பகுதிக்கு வச்சுட்டு இந்த ஆசை தூக்கி போட்டு நம்ம வெட்டணும். வேலை முடிஞ்சு போச்சு லைனிங் ஜாக்கெட்டுக்கு. ஓகேங்களா? இது பாருங்கள், 1 2 3 4. இப்போ இந்த 4 கலரையும் ஒன்றா இணைக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவுக்கு நம்ம வரலாம். ஏன்னா ரொம்ப லாங்காக போகுது. அதனால் இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஒன்றா இணைச்சி போடுற வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா?